லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டாக்டர், இதை குணப்படுத்த முடியாதா? இதனால என்ன ஆகும்? அந்த பிளாக் பெருசாயிடுச்சுன்னா டியூப் அடைச்சிரும், அப்புறம் மூச்சே விட முடியாது. அதனால மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணியே ஆகும். $5 to 7 lakhs மேக்ஸிமம் செலவாகும். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவ்வளோ செலவாகுமா? எஸ். அங்கிள், என் உடம்புக்கு என்ன? நான் எப்போ வீட்டுக்கு போவேன்? சீக்கிரம் போயிடலாம்ப்பா, ஒன்றும் கவலைப்படாத. டாக்டர், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். லங்ஸுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவர் டேட் கிடைச்சதும் உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். சரி டாக்டர். பாஸ், யார் இந்த பையன்? ஃப்ரெண்டோட பையன். ஃப்ரெண்டா? அவர் எங்க இருக்காரு? அவர் இறந்துட்டாரு பாபு. எப்படி இறந்தாரு? ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன? ஓகே அங்கிள். நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஜாக்கிரதையா இரு. ம். ஏன் பாஸ், ஒரு பக்கம் திருடனா இருக்கீங்க, இன்னொரு பக்கம் கருண பிரபுவா இருக்கீங்க. எதுக்கு இந்த டபுள் ஆக்ஷன்? ஏன் திருடனுக்கு கருணை இருக்க கூடாதா என்ன? கருணை இருந்தா திருடவே முடியாதுல்ல பாஸ். இப்ப பாருங்க, ஈவரக்குமே பார்க்காம தானே நம்ம பர்ஸ் அடிக்கிறோம், பைக்கை திருடுறோம். ஆனா ஒண்ணு பாஸ், சில டைம் நல்லவனா இருக்கீங்க, சில டைம் போலீஸ்காரன் போல ரூல்ஸ் பேசுறீங்க, சில டைம் அந்த பொண்ணு மேல லவ் ஆகுறீங்க. ஆக மொத்தம் நீங்க ப்ரொஃபஷனல் திருட மாதிரி நடந்துக்கவே மாட்டீங்க. பாஸ், பேசி வாய மூடல, உங்க முன்னாடி வராங்க பாஸ். அதோ அங்க. பாஸ் பாஸ், கைய காட்டுறாங்க பாஸ். அவங்க கை போடுறத பார்த்தா அவங்க லவ் சொல்லிடுவாங்க போல இருக்கே. போங்க போங்க. ஹலோ, ஹாய். ஹாய். பாஸ், நீங்க பெரிய ஐலாண்ட் லீடரு, உங்ககிட்ட அவங்க கை குலுக்குவாங்க. நீங்க திருட, அவங்க போலீஸ்கார பொண்டாட்டி. ஒழுங்கா கையை எடுங்க பாஸ். என்ன நீங்க? அது வந்து ஹை லால். நீங்க அவர்தானே? சொல்லுங்க, நீங்க திருமாறன் தானே? அட என்னங்க, உங்ககிட்ட எப்ப ஆசையா பேசலான்னு வந்தாலும் திருமாறனா வெற்றி மாறனான்னு கேக்குறீங்க. என் பேர் சிவாங்க. ஆமா, ஏன் அப்ப பார்த்தாலும் திருமாறன் திருமாறன் அதே பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு மூட் அப்செட் ஆகுதுங்க. ஒரு தடவையாவது சிவான்னு கூப்பிடுங்களேன். இத கொஞ்சம் பாருங்க. பாஸ், ஆஹா, ஏங்க யாருங்க அவரு? என்ன மாதிரியா இருக்காரு? இல்ல, அவர மாதிரி தான் நீ இருக்க. ஏங்க ரெண்டும் ஒண்ணுதானே? பாஸ், புலி மாதிரியே இருக்கிறதுனால பூனை புலியாயிருமா பாஸ்? சரிங்க, இவர் போட்டோ எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க? நான் ஒரு திருடன், இவரை பார்த்தா போலீஸ்கார மாதிரில தெரியுது. ஆமா,
நீ எத்தனை வருஷமா திருடனா இருக்க? பிறக்கும் போதே நர்ஸோட மோதிரத்தை திருடி தான் தொழில ஸ்டார்ட் பண்ணார். இந்த வருஷம் வெள்ளி விழாண்டு மேடம். ஆமா எது கேக்குறீங்க? சொல்லுங்க. ஆமா, நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? உன் சொந்த ஊர் எது? நீ முதல்ல உன் அட்ரஸ கொடு. அட ஏங்க, நானே அந்த ஊர் பிடிக்காம தான் இந்த ஊருக்கு வந்தேன். நீங்க வர பழச ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா, நீ எந்த ஊரு? ஜெயில இருக்கிற இடமெல்லாம் நம்ம ஊர் தாங்க. ஏங்க, வேலூர் தாங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. வேணுனா என்ன அனுப்பிவிட்டு சிங்கர் அண்ணன் கிட்ட கேக்குறீங்களா? இவன் சொல்றத பார்த்தா உண்மைதான்னு தோணுது. ஆனா இவன் எப்படி அவரை மாதிரியே இருக்கான்? ஆமா, உங்களை பத்தி எதுக்காக இவ்வளவு டீடைல் கேக்குறாங்க? டேய், என் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுக்கு அதனால இப்போ எல்லாரும் சொல்ல போறேன். ஏங்க, என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். உங்களை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லையே. ஏங்க நில்லுங்க. ஏங்க உங்களை தாங்க, நில்லுங்க. பாஸ் போங்க பாஸ். என்னாச்சு? யோ, பாத்து வர மாட்டேன். ஆள் ரோட்ல நடக்கிறது கூட தெரியலையா? ஏங்க அவங்க தான் பார்க்காம குறுக்கல வந்தாங்க. அதுக்காக மேல விடுவியா? ஆளை பாரு. இனிமே உன்னை ரோட்ல பார்த்தா அவள்தான் போயா. வந்தா என்ன பண்ணுவேன்? பைக்கை திருடி வித்துருவான். எப்படி? போ 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 போய் நேரு போ போ. போ 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 நேரு போ. வண்டி ஸ்டார்ட் ஆகல. போ போ போ. எங்க பாஸ் நீங்க நல்ல முள்ள இருக்காரு. போ. ஏங்க வலிக்குதா? வேணா ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. இல்ல வேண்டாம். ஏங்க பரவாயில்ல வாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் போறேன். ஏங்க பாபே, பாஸ் இது அவங்க செயின் தானே? அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே விழுந்தது கூட தெரியாம போயிட்டே இருக்காங்க. அப்பாடா, இந்த மாசம் செலவுக்கு ஆச்சு. பாத்தீங்களா பாஸ், இந்த பொண்ணு வீட்டுக்கு திருட போனோம், ஒன்னும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணே வழிய வந்து செயினை கொடுத்துட்டு போயிருக்கு. பாத்தீங்களா பாஸ்? பாஸ் வாங்க பாஸ், சேட்டு கடைக்கு போலாம். ஏய், இது குயினோடது. இந்த செயினை பத்திரமா கொண்டு போய் ஒப்படைக்கணும். மூஞ்சிலே குடுறா. அம்மா வந்துருவாங்க இப்போ. வாமா, வந்து உட்காரு வா. நடிச்செல்லாம் அம்மா வந்திருக்கா பாரு. எங்க போனம்மா? குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா? ஆதிரா, இப்பதான் அம்மா வந்துருவாங்கன்னு சொன்ன, நீ ஏன் வந்துட்ட? ஓ, என்னம்மா ஏன் சொல்லும்? அம்மாவும் பாட்டியும் நல்லா தானே கவனிச்சுக்கிறாங்க, அப்புறம் ஏன் அழறீங்க? ஏன் அழறீங்க? எனக்கு என்னமோ குழந்தை திருமாறனை காணோன்னு தான் அழறான்னு நினைக்கிறேன். பாப்பா, அதுக்கு அழறீங்க? அழக்கூடாது என்ன? அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. நீ ஏன் அவனை அனுப்பி வச்சிருவ? இப்ப நீயே குழந்தைகிட்ட திரும்ப வந்துருவான்னு சொல்லு. நல்லா இருக்குடி உன் நாடகம். குழந்தைய கூட கவனிக்க முடியாம அப்படி எங்க போயிட்டு வர? இங்க போரு, ரோட்ல எவனையாவது பாத்துட்டு வந்து திருமாற மாதிரி இருக்கான்னு அப்படி இப்படி ஏதாவது சொன்ன, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஆதிரா,
நீ ரூமுக்கு போ, குழந்தை கொடு. ஏ நில்லு. எங்க உன் கழுத்துல இருந்த செயினை காணோம்? ஐயோ, என் செயின் எங்க? நான் ஒன்ன கேட்டேன், நீ என்ன கேக்குறியா? செயின் என்னாச்சு சொல்லு. என் கழுத்துல தான் இருந்துச்சு, ஆனா எப்படி காணாம போச்சு? ஆதிரா, பதட்டப்படாத, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இல்லம்மா, கழுத்துல தான் போட்டிருந்தேன், எப்படி தொலைஞ்சிச்சுன்னே தெரியல. 5 பவுண்ட் செயின் அது சாதாரணமா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ற? கழுத்துல இருக்கிற செயினை கூட பார்க்காம அப்படி என்னதான் பண்ற நீ? இல்ல, நான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்தேன். அப்புறம் எப்படி காணாம போச்சு? 5 பவுண்ட் விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? காசு சும்மா வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ திங்கிறதே தண்ட சோறு, இதுல இருக்கிற சொத்தையா அழிச்சிட்டு வரியா? அகல்யா, இப்ப எதுக்கு தேவையில்லாம வாய் விட்டுட்டு இருக்க? ஆதிரா என்ன வேணும்னு தொலைச்சா? ஊக்கு ஏதாச்சும் கரண்டு தவறி விழுந்திருக்கும், அதுக்கு அவ என்ன பண்ணுவா? நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. இவ இந்த வேலை செய்வான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இவ நடந்துக்கிறது வர சரியில்லை. சும்மா பைத்தியக்காரி மாதிரி திருமாறனோட கண்ணை பார்த்தேன் காதை பார்த்தேன்னு பேப்பர்ல கிறுக்குறா. அப்புறம் அவ பாட்டுக்கு எங்கேயோ போறா வரா. இப்போ செயினை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. ஏ அகல்யா, ஆதிராவே செயினை தொலைச்சிட்டோமேன்னு கவலையில இருக்கா, நீ வேற அவளை திட்டிகிட்டே இருக்க. ஆதிரா, நல்லா யோசிச்சு பாருமா. வீட்ல இருந்து போகும்போது செயினை போட்டுட்டு போனியா? ஆமா பாட்டி, நிச்சயமா என் கழுத்துல தான் இருந்துச்சு, ஆனா வர வழியில தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். இருங்க, நான் போய் தேடிட்டு வந்துடுறேன். ஆதிரா, நீ ஒருத்தியா எங்க போய் தேடுவ? அப்படியே விழுந்திருந்தாலும் இது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமையா இருந்திருக்கும். நீ போக வேண்டாம், நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா மட்டும் செயின் திரும்ப வந்துருமா? கூட இருக்கிறத ஒவ்வொன்னா தொலைச்சுக்கிட்டே வா. நல்ல ராசிக்காரிடி நீ. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. ச்சே. பாஸ், பாஸ், என்னடா? எங்க போறீங்க? வீடு இந்தா இருக்கு. சரி வா போங்க. பாஸ், எவ்வளவு நேரம் தான் இந்த செயினையே பாத்துட்டு இருப்பீங்க? அதுல அப்படி என்னதான் இருக்கு? இருக்குடா, இந்த செயினை என் ஆளோட கழுத்துல ஒட்டிக்கிட்டு உரசிட்டு இருந்திருக்கோம்ல, ஆதிராவை டச் பண்ண செயின் இப்ப என் கையை டச் பண்ணிருக்கு. அத நினைக்கும் போதே உள்ள அரிக்குதுடா. பாஸ், நீங்க பாக்குற பார்வையில செயினுக்கு ஏகப்பட்ட செய்குலி சேதாரம் ஆயிருக்கும் போல இருக்கே. வந்த வேலையை பாருங்க பாஸ். என்ன நீங்க? இந்த செயினை கொண்டு போய் ஆதிரா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாரு. சரி, பாக்குறேன் பாஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்? நாம திருடனா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு செய்யற நல்லத கூட நைட்ல திருட்டுத்தனமா தான் செய்யணுமா? டேய், காதல் விஷயத்துக்கு எப்பவுமே அந்த அந்த நிலா வெளிச்சமும் இந்த நைட்டும் தாண்டா பெஸ்ட். நல்லா சாக்கு போக்கு சொல்றீங்க. ஆனா கிடைச்ச பொருளை உரியவங்க கிட்ட கொடுக்கறது நம்ம தொழில் தர்மத்தை மீற செயல். வரலாறு நம்மள மன்னிக்காது பாஸ். டேய், நான் தொழில் தர்மத்தை மீறல. ஏன்னா இந்த செயின் எனக்கு புழு மாதிரி.
இத வச்சு நான் பெரிய மீனை பிடிக்க போறேன். புழு மீன் ஒன்னும் புரியல. டேய், இந்த செயினை கொண்டு போய் வச்சுட்டு இதை விட பெருசா ஒண்ணு திருட போறேன். பாசா கொக்கா. இதை விட பெருசுனா அப்படி என்ன பாஸ் திருட போறீங்க? அது ஆதிராவோட இதயத்தை திருட போறேன். அவளோட இதயத்துக்கு முன்னாடி எதுவுமே இணையாகாதுடா. கருமம் இவரை போய் பாசம் சொல்ல. பார், நான் உள்ள போறேன். ஆள் நடமாட்டம் இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ண. ஃபோனை வைப்ரேஷன்ல போடுறேன், சரியா? ஜாக்கிரதை. பாஸ், கதவு திறந்திருக்கு பாஸ். டேய், உன்ன மாதிரி ஆளுங்க நடந்தா கதவு திறந்து போவாங்க. நான் ஹீரோ, செவிலியர் குச்சி தான் போவேன். பாஸ், நீங்க பாஸா இல்ல லூசா? பேசு. பார், நான் லவ் மூட்ல இருக்கேன். என்ன ஆக்ஷன் மூடுக்கு மாத்தாத, புரியுதா? சரிங்க பாஸ், சரிங்க. போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா காரியத்தை முடிச்சுட்டு வரேன். நீ யாராவது வரங்களா பா. வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தாரு. இந்த வீட்டை பார்த்த உடனே ஐயோ. சாரு, டென்ஷன் ஆகாத. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் சாரு. கிலா, என்ன சொல்ற? அவங்க நம்மள பார்த்த உடனே போலீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. நம்ம மாட்டிப்போம். அப்புறம் சீக்கிரம் போ கிலா. சாரு, போறேன் சாரு, இரு. என்ன கிலா பண்ற? எதுக்கு இங்க வந்த? காரணத்தோட தான் வந்திருக்கேன் சாரு. என்ன காரணம்? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? யோசிச்சு பார்த்தேன் சாரு. அந்த ஆதிரா இருக்க வரைக்கும் நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டான். அதான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ண போறா கிலா? என்ன பிளான்? சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் சாரு. என்ன அகிலா இது? போதைப் பொருள். இத வச்சு இப்ப என்ன பண்ண போறோம்? இதை இந்த வீட்ல வைக்கிறது தான் பிளானே. புரியல அகிலா, நீ என்ன சொல்ற? சாரு, நம்ம இந்த போதைப் பொருளை எப்படியாவது ஆதிராவோட ரூம்ல கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே போலீஸ்க்கு கால் பண்ணி ஆதிரா கிட்ட போதைப் பொருள் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும். போலீஸ் அந்த ஆதிராவை கையும் களவுமா பிடிக்கும். போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துட்டு போதைப் பொருள் கடத்துறியான்னு அவளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொந்தரவே இருக்காது. நாம ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்ற? சூப்பர் அகிலா. ஆமா, திடீர்னு என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி ஒரு பிளான் போட்ட? பார்த்தல்ல, அன்னைக்கு சரண்யா கிட்ட இருந்து போனை புடுங்கி அந்த ஆதிரா பேசின பேச்ச எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தேடி வந்து பிடிப்பன்றா. திருமாறனோட சாவுக்கு நம்மளை தண்டிச்சே தீர்வன் சவால் விடுறான். ஒருவேளை அவ சொன்னது நடந்துருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் சாரு. அதான் அந்த ஆதிராக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு முடிவு பண்ண. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அகிலா. அவ அன்னைக்கே திருமாறனோட சேர்ந்து சாக வேண்டியவதான். தப்பிச்சிட்டான். அவளை விட்டு வச்சா நம்மள பிடிச்சிருவா. அவ ஜெயிலுக்கு போறதுதான் நம்மளுக்கு சேஃப்.